வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சில கமெண்ட்ஸோட நம்ம சந்திக்கிறோம். நவீன் செந்தில் அப்படிங்கிற நண்பர் தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் போட்டுருக்கல. ஹாய் ஷோ ப்ரோ, ஐ எம் யூசர் ஆஃப் நத்திங் ஃபோன் 3A அண்ட் ஐம் யூசிங் இட் ஃபார் த பாஸ்ட் 3 months. டேம் குட் ஃபோன் ப்ரோ அப்படின்றத ஃபர்ஸ்டே சொல்லியிருக்காரு. ஏன்னா எப்போ அப்படின்னு பார்த்தா யூஐ கன்சிடர் பண்ணீங்கன்னா, அப்புறம் மல்டிமீடியா கன்சம்ஷன் மட்டும் யோசிச்சிங்கன்னா மாசு. இதே தான் சந்திரன் சொன்னான். ஆமாம், ஒரு ஃபோன் ப்ரோ அப்படின்னு. கேமரா பார்ட்டில் இது வந்து கொஞ்சம் உங்களை வருத்தெடுக்கும், அதை வருத்தப்பட வைக்கும். கரெக்ட். அதுவும் முக்கியமாக நீங்கள் ஃபோட்டோ எடுப்பீங்க, கன்சிஸ்டன்ட்டா இருக்காதுங்க, அதுதாங்க பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. ப்ராசஸ் பண்றான் பாருங்க ஒரு இளவு அப்படின்னு போட்டுருக்காரு. ஐம் கெட்டிங் ப்ராசஸ்டு ஃபோட்டோ விச் இஸ் நாட் குட். வியூ ஃபைனல் நல்லா இருக்கும், எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ப்ராசஸிங் கேவலமா ஆகும். தென் ஐ ஃபேஸ் த பிக் இஷ்யூ. பேட்டரி வந்து லைக் ஐ எம் சார்ஜிங் த ஃபோன் டு 80%. இட் ப்ரொவைட்ஸ் அரௌண்ட் 5 hours 30 minutes. I don't know it provides that much amount only or not, but I had noticed that thing. If I am using the phone without internet, இன்டர்நெட் இல்லாமல் நான் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபோன் பேட்டரி லைஃப் வேற லெவலில் இருக்குங்கிறாரு. இன்டர்நெட்டை டர்ன் ஆன் பண்ணா போதும், உடனே குழாயை திறந்து விட்டுறாங்க. அப்போ நெட்வொர்க் தான் உங்கள் சைடில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். அண்ட் 100லாம் யூஸ் பண்ணுங்க ப்ரோ, 80லாம் யூஸ் பண்ணாதீங்க ப்ரோ. ப்ரோ 1000 வாட்டி சொல்லிட்டோம், அதுக்கு ப்ரூஃப் வீடியோஸும் அவ்வளோ இருக்குது. நத்திங் பேட்டரி மிஞ்சி போனால் 1000 ரூபா இருக்கும். அதுக்கு போயிட்டு ஒரு கஷ்டப்பட்டு, ஏன்னா நான்லாம் 100லாம் தான் யூஸ் பண்ணேன். 3A Pro, 3A, அதுக்கப்புறம் அந்த பழைய இது 2A இன்னை வரைக்கும் நம்ம எல்லா ஃபோனுமே 100ல தான் இருக்கு. சாலிடா 9 ஹவர்ஸுங்க SOT 100 வரைக்கும் அடிச்சு. அது ஜியோ சிம். Overall, the performance was too good and the multimedia also super and there is no heating problem. Only disappointment என்னன்னா அந்த பேட்டரி லைஃப் மட்டும் தான். அதுவும் எப்பனா பிஃபோர் திஸ் ஃபோன் ஐ யூஸ்டு Redmi Note 10 Pro. அது வந்து ஐ இம்ப்ரெஸ்ட் லாட். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிமீடியா கன்சம்ஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்டீரியோ ஸ்பீக்கரு, இன் கேமரா பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட், எஸ்பெஷலி மேக்ரோ போட்டோ. அவர் என்ன சொல்றாருன்னா 10 Proல வந்து பாத்தீங்கன்னா கேமரா கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அப்பவே 120 ப்ரோ சூப்பரா போட்டோ எடுக்கும். and it provides me great battery life, but I don't know now. ஏன்னா நத்திங் ஃபோன் 3 வந்து எனக்கு 1 மணி நேரம் தான் வருது அப்படிங்கிறது வருத்தமா இருக்கு. இட்ஸ் காமன் ஃபார் ஆல் டிவைஸா, இல்லாட்டி எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா அப்படிங்கறத சொல்லுங்க. அந்த மெயின் ரீசன் நத்திங் ஃபோன் 3 நான் வாங்க காரணம் என்னன்னா யூஐ எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் ப்ளோட்டர்ஸ்லாம் எதுவும் இல்லைன்றனால தான். ஆனா இப்போ என்னடான்னு பார்த்தா அப்டேட் வழியா உனக்கு ப்ளோட்டர் கொடுப்பேன்னு வர என்ன ரொம்ப குஷிப்படுத்துறாங்க. அது ஆஃப் ஆகி தான் இருக்குது, பட் ஆனால் கொடுக்கூடாது ஆக்சுவலாக. அவன் the only reason I chose nothing phone 3A clean Android தான். பட் இவனுக்கு இப்படி சொல்றத பார்த்தா எனக்கு நோ என்ன ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் பங்கு அப்படின்னு போட்டிருக்காரு. ஏன்னா அவன் ரிவ்யூலயே எல்லா பிராண்டையும் அடிச்சது காரணம் வந்து ப்ளோட்டர் வச்சு தான் அடிச்சிட்டு இருந்தான். They cheated their customer like we will not provide a bloatware or ads in our smartphone like other brands, but now they are doing it anyway. Thanks for reading my comment. bro 100 சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுங்க ப்ரோ. நீ இவ்வளவு உங்களுக்கு மட்டும் இல்ல, this is not only for our நண்பர், it is for all. நீங்க ஐபோனே வச்சிருந்தாலும் full potential யூஸ் பண்ண பாருங்க. அடிச்சு துவைத்து விட்டு தயவு செய்து பேட்டரியை மாற்றி விட்டு சில பேர் 5 வாட்ல சார்ஜ் போடுறாங்க, அவங்களுக்கும் பேட்டரி ஹெல்த் அப்படிதான் குறையுது. அப்படிலாம் நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் தான். சரியா, அது வந்து 12 mini வச்சிருக்கும்போது நான் வந்து சொல்லியிருப்பேன், நான் பிசியில் கனெக்ட் பண்ணி தான் சார்ஜை போட்டுட்டு இருந்தேன். ஆனா 6 மாசம் கழிச்சு தான் எனக்கு 1% ட்ராப் ஆச்சு. ஆனா இப்போ யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கு, நான் எவ்வளவு மெனக்கட்டு நான் மெயின்டைன் பண்ணிருக்கேன். ஏன்னா ஒரு சில பேர்லாம் அந்த 5 வாட்லாம் யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ 10% போயிடுச்சு அப்படின்றாங்க. இப்போ கூட ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்களா, வளர்த்த பிள்ளை மேகலை அப்டேட் வந்து போனதுக்கு அப்புறம் உயிர் போ. ஆமா, அவ்வளவுதான். சரி ஓகே. ஆனா ஜாலியா யூஸ் பண்ணுங்க ப்ரோ, யாருமே ரொம்ப மெனக்கட்டு யூஸ் பண்ணாதீங்க. இனிமே வெளியில டிராவல் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பவர் சேவர் மோட் போடுவோம், அதெல்லாம் வேற கதை. பட் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, இந்த மாதிரி ட்ராவல் டைம்லாம் பிரச்சனையே கிடையாது. அதுக்குள்ளெல்லாம் 100% எந்த ஃபோனும் ட்ரெயின் ஆகாது. ஓகே, அடுத்து கேப்சர் கார்டு அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் சிவா ப்ரோ, லாஸ்ட் 5 months உங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுறேன், சூப்பராக இருக்குது. ஐ எம் யூசிங் போக்கோ M6 2 years ஆகுது. லாஸ்ட் 3 months ஃபுல் சார்ஜ் ட்ரெயின் 10 minutes. இங்கேங்களேன், லாஸ்ட் 3 months ஃபுல் சார்ஜ் ட்ரெயின் எங்கே 10 நிமிஷத்து பார்த்தாலே ஹீட் ஆகுது. ரொம்பவே அப்போது ட்ரெயின் ஆகுதுன்றது தான் இங்கே மேட்ரு. சரியா, அடுத்து என்னன்னா கொஞ்சம் அதர பழசு தான். இல்ல அது ஹீட் இவ்வளோ ஆகுது, பேட்டரி இவ்வளோ ஆகும் ப்ரோ. இன்னொன்று ப்ரோ, இப்போ ஹைப்ரோஸ் அவருக்கு என்ன இருக்குன்னு வேற தெரியல. ஆமாம், Redmi A4 அதே ஃபோன் தான். ஆனால் ஃபேக்ட்ரி ரிசல்ட் கொடுத்துட்டேன், ஃபோட்டோஸு கான்டாக்ட்ஸு பேக்கப் எடுத்து வச்சுட்டேன். இப்போ சூப்பராக இருக்குது. அவ்வளோ சார்ஜ் ட்ரெயின் ஆகலை. 5 hours வரும் முன்னே, இப்போ 9 hours வருது. எனக்கு தெரிஞ்சு சாஃப்ட்வேர் ஃபேக்டரியிலிருந்து வந்ததுல ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும், அது ஒரு வாட்டி ரீசெட் மட்டும் சரியா. பட் இது வந்து எல்லாருக்குமே சொல்றது தான். நம்ம நண்பர் சொன்னது எல்லாருக்குமே காமன் தான். பேக்கப் எடுத்து ரீசெட் அடிங்க. ஏன்னா 402 அவ்வளோ மோசமாலாம் இருக்காதுங்க. வேல் பழனி அப்படிங்கிற நண்பர் வந்து ஹை ப்ரோ, ஐ எம் யூசிங் iQOO Neo 10R ஆஃப்டர் 6 months நான் சொல்கிறேன். டிஸ்பிளே என்னன்னா வெரி சூப்பர் ப்ரோ, 1.5K AMOLED டிஸ்பிளே தான், நல்லா இருக்குது. பிரைட்னஸ் இன்டோர் அவுட்டோரில் சூப்பராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸு வெரி சூப்பர் ப்ரோ, 8th Gen 3 வேறு. ஸோ எல்லா கேமையுமே நல்லாவே ஹேண்டில் பண்ணுது, ஸ்மூத்தாக இருக்குது, லேக் இல்லை. நான் ஹெவி யூசர் ப்ரோ. பேட்டரி வந்து எனக்கு 12 hours பேட்டரி லைஃப் வருது இந்த டிவைஸில்.
However, as I kept installing updates, security patches, software update எல்லாம் பண்ணேன் battery started draining significantly faster. Now I get only 8 hours. அப்போ என்ன அர்த்தம், இவர் வந்து SOTங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணல. 8 மணி நேரத்துல வந்து திரும்ப சார்ஜ் போடுற மாதிரி நிலைமைக்கு தள்ளப்படுறாரா, இல்லை 8 மணி நேரம் SOTங்கிறத சொல்லி தான் நல்லா இருக்கும். SOT தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து கேமரா. இந்த கேமரா குவாலிட்டி ஆவரேஜா இருக்கு, வீடியோ குவாலிட்டி ஓகேயா இருக்கு ப்ரோ. பட் இட் வாஸ் மச் பெட்டர் பிஃபோர் த அப்டேட்டுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் மோசமாயிருக்கு. குவாலிட்டி ஹேஸ் கன்சிஸ்டன்சி காட்டன் வர்ஸ் வித் எவ்ரி நியூ சாஃப்ட்வேர் அப்டேட். அப்போ பேசாம சாஃப்ட்வேர் அப்டேட்டுங்கிற ஒரு விஷயமே வேணான்ற அளவுக்கு ஆர்ஜின் வாய்ஸ் வந்தோடனே பண்ணிடுங்க, உங்களுக்கு அதுல ஒரு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். ஆர்ஜின் வாய்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ப்ரோ வச்சிருக்காருல, அவரும் அதான் சொன்னார், கேமரா மட்டும் நல்லா இல்லைங்க, மற்றபடி எனக்கு ஃபோன் பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆர்ஜின் வாய்ஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் வந்து X300 அல்ட்ரா வேலை செய்யும், சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைலாம் வராது. அடுத்து அருட் சிவ். ஹாய் ப்ரோ, ஐஃபோனில் ஃபோட்டோ எடுக்கும்போது முதல்ல ஃபோட்டோ பிரைட்டாக சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆனால் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோவில் போய் பார்த்தா டல்லாக இருக்குது ப்ரோ. பிரைட்னஸ் குறைச்சது போல தான் ஒரு மாதிரி இருக்குது. இது ஏதாவது செட்டிங்ஸ்ல கோளாரா, இல்லைன்னா எல்லாருக்கும் இப்படி தானா, ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கா? சொல்யூஷன் இருக்கு. HDRா வேற ஃபோன் வாங்கணும். ஐஃபோன் நான் கூட ஏதோ கேலரியில போயிட்டு இல்லை ஃபோட்டோஸ் ஆப்பில் போயிட்டு ஏதாச்சும் ஆன் பண்ணணும் டாகுல அப்படின்னு நினச்சேன். நான் பொசின் போன மாற்றிட்டு ப்ரோ ஐஃபோன் அப்படி தான் ப்ரோ இருக்கீங்க பாருங்க ப்ரோ. நான் வந்து இப்போ ஏதாவது ஃபோட்டோலாம் எடுத்துருந்தேன்னா இப்படிதான் இருக்கு. என்ன இது என்ன உங்களுக்கு பயங்கரமா இருக்கு? இப்போ வேற ஏதாவது நத்திங் ஃபோன் கூட அதில் பிரைட்டாக காமிச்சிரும் போல. ஆமா, HDR பளிச்சு மூஞ்சில அடிக்குமே, பளிச்சுன்னு அடிச்சிச்சு பார்த்து. இதில் இங்கே வருங்க, என்ன சேஞ்ச் இருக்கு பெருசா சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, அவர் எதுக்காக அப்படி சொல்றாருன்னா, எடுக்கிற ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப அவர் இப்போ ஒரு ரூம் கண்டிஷன்ல எடுக்கிறாருன்னா நல்லா பிரைட்டா இருக்கு, கேலரியில பார்த்தா டல்லா இருக்கு அப்படின்றாரு. இதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கே தெரியல. அதனால தான் எடுத்து வந்தேன், உங்களுக்கு தெரியும் நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க, அதான் நான் சஜஸ்ட் பண்ணல. வேற ஃபோன் தான் வாங்கணும். இல்லை ப்ரோ, ஐஃபோன் இருக்கீங்களே, ஐஃபோன் வந்து கொஞ்சம் எல்லாரும் ஓவரா ஹைப் கொடுக்கறது மட்டும் எனக்கு தெரியுது. நான் நல்லா இல்லைன்னா சத்தியமா சொல்ல மாட்டேன். அதுக்கு பக்ஸ் வந்து அதான் சொல்றாங்க, நிறைய பக்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. இல்லை ப்ரோ, இவங்க எனக்கு கேள்வி என்னன்னா, அதுக்காக நல்லா இல்லைன்ற அளவுக்குலாம் கேவலமா பேச மாட்டேன், நல்லா தான் இருக்கு. என்ன பர்பஸ்ன்னு யோசிக்கணும்ல. இப்போ ஃபோட்டோகிராஃபிக்காலாம் வாங்குறது வந்து எனக்கு தெரிஞ்ச ஐஃபோன் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிரைமரி சென்சார் ஓகே, நாய்ஸ் வேற லெவல்ல இருக்குது ப்ரோ, கடுப்பா இருக்குது அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன் ப்ரோ. ஏர்பாட்ஸ் வச்சுட்டு ஏன்டா நாய்ஸ் யூஸ் பண்றேன்னு கேட்டா இப்படிதான் பேசி தெரியும். 16 Pro Max HD இன்னைக்கு வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க, பார்த்தா ஃபைண்ட் எக்ஸைட்டல்ரா வச்சுக்கிட்டு. இது எப்படி இருக்குன்னா, இப்படி பேசக்கூடாது இருந்தாலும் சொல்றேன், கல்யாணம் மட்டும் ஒரு ஐஃபோனை பண்ணுவாராம், அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரனோட ஒய்ஃப் இப்படி எட்டி பாக்குறது எக்ஸைட்டல்ரா அப்படின்னு. ஏன்டா டேய், நம்ம இதே வந்து இப்போ எல்லாருக்கிட்டையுமே பொதுவாக இதுதான் ப்ரோ எனக்கு பேச்சு. எப்படின்னா, இப்போ ஒரு ஐஃபோன் யூஸரோ இல்லாட்டி பிக்சல் யூஸரோ கூட இருக்கட்டும், அது எப்படி ஆயிடுதுன்னா, நான் என் ஃபோன் பெஸ்ட்ன்னு நினைச்சுக்கிறது தப்பு இல்லை, ஆனா அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட் இருக்க ஃபோனை வந்து உன் ஃபோன் தான் மச்சு கேமரா நல்லா இருக்கு கூடுறான்னா அது என்ன கணக்கு? அப்போ வாங்கும் போதே உன் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும் தானே. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? அப்படி இல்லை. ஆமா, அதேதான். அவன் எப்படியா இருந்தாலும் இப்போ சுடர் என்ன நிலைமைக்கு போயிட்டான்னா, ஜனவரி மாதம் அனைமா கௌதம் ப்ராட் அந்த ஃபோனை வாங்கிடுவான். அவன் சொல்லிட்டு இருக்கான், நான் வாங்கிடுவேன். என்ன ப்ரோ இது என்ன பண்ணா, இப்போ இந்த கேமரா இருக்குல்ல, இந்த தூரத்துல இருந்துட்டு 6x போயிட்டு மேக்ரோ எடுத்துட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்றான். டேய் கிட்ட போய் எடுக்கலான்னு. என்னது 6x கிட்ட போய் எடுக்கலாமா? சரி புடு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் எடுத்துட்டு, ப்ரோ இதெல்லாம் ஏன் 16 Pro Maxல கிடையாது ப்ரோ அப்படிங்கிறான். டேய் யாருக்கு ஃபோன் பண்றான் உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாம எதுக்கு வாங்குற? ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ லைக் தட் காமன் பீப்புள். நீ கேமராக்கு வேணா வேற வாங்கிக்க அப்படின்னு. நான் யூஸ் பண்றேங்க, எனக்கு வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே, ஃபோன் வந்து ஸ்மூத்தா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. பேட்டரி லைஃப் அந்த அளவுக்கு இல்ல, சோஷியல் ஆப்ஸ் ஓகே, ஈகோசிஸ்டம் நல்லா இருக்கு, வாட்ச் யூஸ் பண்றேன், எல்லாமே வந்துருது. நீங்க போனை கையில எடுக்கணும் அவசியமே இல்ல. ஆமா ப்ரோ, எல்லாமே அடுத்து நான் மேக்ஸிமம் டிசேபிள் கன்வீனியன்ஸ் தாங்க, மெயினா கன்வீனியன்ஸ் தான். பிஸி பீப்புளுக்கு வாட்ச்ல எல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, போன பேக்ல கை விட்டு எடுத்துக்கிட்டு. இந்த பட்ஸும் இப்போ வாங்கிட்டேன்னு வைங்க ப்ரோ, நான் அடுத்ததான் பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் வாங்கிட்டேன் 2 தான் ப்ரோ, தெரியல. ஆமா, அதுல அர்த்தமே இல்ல. கையில வாட்ச் வச்சிருப்பேனா, காதுலயும் ஹார்ட் ரேட் வைப்பேனா. அதனால எனக்கு வந்து பட்ஸ் 2 Pro இஸ் மோர் தென் எனஃப். அதுவே ஏதாவது டீல் வந்ததுன்னா பார்க்கலாம். அதுல என்ன ஹைலைட்னா, அந்த பட்ஸ் வந்து இருந்ததுன்னா எனக்கு வந்து எக்கோசிஸ்டம் வந்துருமா. இப்ப சைக்கிள் ஓட்டுறேன்னு வைங்க ப்ரோ, பாக்கெட்ல ஃபோன் இருக்கும், கையில வாட்ச் இருக்கும், பட்ஸ் இருக்கும். எதர் பட்ஸ்ல அட்டன் பண்ணலாம், இல்லைன்னா வாட்ச்ல அட்டன் பண்ணா கூட அது உடனே ஆக்சஸரி. ஸோ அதனால வந்து எனக்கு இது பெட்டர்னு ஃபீல் ஆகுது. எஸ், ஏன்னா இப்போ வாட்ச்ல கால் வருதுன்னா இப்படி பண்ணா அட்டன் ஆகும், டபுள் பிஞ்ச் இப்படி பண்ணா அட்டன் ஆகும். ஆமா, ஸோ அதனால சொல்றேன்.
அது நினைக்குமா போயிட்டு இருக்கும்போது நம்ம ஊர் ரோடு என்ன இத்தனை பிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கான், காலே வராம ஏன்டா பிஞ்சு பண்ற, நம்ம ரோடு அப்படிதான் இருக்கும். சரி ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் எதுவும் இல்லை ப்ரோ சீரியஸா. சரியா, அதுக்கு வந்து நீங்கள் எதர் பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகம் வச்சு பாருங்க. நினைப்பாரு ஐயோ பேட்டரி நிற்கல, நானே அந்த வெறுப்பில் வேற இருக்கேன், நீ வெக்கமே இல்லாமல் பேட்டரி வேற புண்படுத்திட்டே இருக்கீங்களா, பிரைட்னஸ் வேற ஏற்ற சொல்கிற, சரி போய் தொலை அப்படின்னு வர இப்போ அவர். சரி, அடுத்து வந்து மிஸ்டர் ஆட்டிடியூட் அப்படிங்கிற நண்பர் வந்து அகிலேஷ் ஃப்ரம் திருப்பூர் ப்ரோ. நிறைய இஷ்யூ இருக்குது ஃப்ளிப்கார்ட் டெலிவரி, அப்போ நம்ம கொஞ்சம் சேஃபர் சைடில் இருக்கோம் ஓடிபியில் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஃபோன் அண்ட் நியூ ஃபோனு செக்கிங்கில் அங்கே இருக்கிற நம்ம ப்ராப்ளமை அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் இந்த ப்ராப்ளம்ஸ் வரது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். எப்படின்னா ஓடிபி இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். நான் மோஸ்ட்டாக சர்வீஸ் சென்டரில் நம்மளை அவாய்ட் பண்ணுறத பார்க்குறாங்க அண்ட் கண்டிஷன் அண்ட் டேர்ம்ஸ் போட்டு வாரண்டி முடிகிற வரைக்குமே டிலே பண்ண தான் பார்க்குறாங்க. நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம பாயிண்டில் இருந்தால் தான், இல்லாட்டி டிலே ஆகும். பரவாயில்லன்னு இருந்தால் மட்டும்தான் பேசணும், இல்லைனா அவங்கக்கிட்ட நம்ம வாரண்டி இருக்கிறது கூட க்ரீன் லைன் கூட ரீப்ளேஸ்மெண்ட் வாங்க முடியாது. ஸோ எப்பயுமே கொஞ்சம் நாசுக்காக தான் ஹேண்டில் பண்ணுறது சொல்கிறாரு. அண்டு பிராண்டு அண்ட் சர்வீஸ் சென்டர்லாம் டீமு மிஸ்டேக் பண்ணி கொடுத்தா ரீப்ளேஸ்மெண்ட் டிவைஸு ஐஎம்இஐ வந்து ஆக்டிவேட் பண்ண தெரிஞ்சால் அது தான் கொடுத்துருக்காங்க. கேவலமாக சமாளிக்கிறாங்க ப்ரோ. நாட் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் சில்லி ரீசன் சொல்கிறது எந்த விதத்துலையுமே அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இதில் வேற ஆல்ரெடி ஆக்டிவேட்டட் டிவைஸை கொடுத்துட்டு இதில் இந்த பேச்சு வேற ஃபஸ்ட்டாக பண்ணுறாங்க ப்ரோ. ஷாமி போக்கோ ரெட்மிலலாம் பாலிசி அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அவங்களுக்கு வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் பொறுத்து தான் மாற்றிக்கிறாங்க. கஸ்டமர் நம்ம தான் இதில் லாஸ்ட்டாக ஜோக்கர் மாதிரி ஆக வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லாருமே அவங்களோட இந்த எக்ஸ்சேஞ்ச் பாலிசி, கேஷ்பேக் பாலிசி, சேல் அண்ட் சர்வீஸு, ரீப்ளேஸ்மெண்ட்டு பாலிசிஸ் மாற்றிக்கிறாங்க. கடைசியில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பிம்பிளிக்கு போட்டிருக்காங்க. ஓகே, ஜின் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐஎம்எம் மோட்டோ எட்ஜி 60 ப்ரோ யூசர். நான் ஃபோன் லான்ச் ஆன அப்போ புதுசுலேயே வாங்கினேன். எனக்கு ஃபஸ்ட்டு கர்வ் டிஸ்பிளே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் இப்போ இது யூஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா இருக்குது. அவுட்டோர்லேயுமே டிஸ்பிளே நல்லா விசிபிளாக இருக்குது. கேமரா பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூவில் நல்லா இருக்குது, பட் ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா வேறு மாதிரி மாறிடுது. வீடியோவும் நல்லா இருக்குது ப்ரோ, ஸ்டெபிலிட்டி செமையாக இருக்குது. பட் எல்லாருமே வந்து அந்த ஃபோட்டோ ப்ரிவ்யூ பார்த்துட்டு தான் வெறுத்து போகிறாங்கல்ல. நான் ஐக்கூ யூஸ் பண்ணேன் ப்ரோ, ஐக்கூ 15. அதில் வந்து அந்த விவோட போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் இருக்கு. இப்போ நான் உங்க ஃபோட்டோ எடுத்தேன்னா நம்மளோட ஃபேஸ்ல இருக்கிற எல்லா சின்ன சின்ன டீடைல்ஸும் எடுக்குது. ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேக்கப் எடுத்து ப்ரோ அது விவோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்டா அப்படினால அதெல்லாம் எனக்கு தெரியாது. லைட் ஸ்மூத்னிங் நான் பண்ணுவேன் கண்டிப்பா. அதை பண்ணலைன்னா என்ன ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் மெயின் கேமராவை விட 3XR அல்ட்ரா வைட் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் ரொம்ப ஹெவி யூசர் ப்ரோ. சிஓடி, ஃப்ரீ ஃபயர், பிஜிஎம்ஐ, விதரிங் வேவ்ஸ் எல்லாமே தான் ஆடுவேன். லேக் இஷ்யூ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பட் சமயம் வார்ம் ஆகும், ஆனால் ரொம்ப வார்ம் ஆகாது. ஸோ வார்ம் ஆகும் ஆனால் ரொம்ப வார்ம் ஆகாது. பேட்ரி எனக்கு எந்த இஷ்யூவும் இல்லை ப்ரோ. ஒரு 3 hours கேம் விளாட்னா 2 hours ஹாட்ஸ்டார் பார்ப்பேன். தென் கேமரா ரொம்ப யூஸ் பண்ணுவேன் ப்ரோ. அப்புறமா யூடியூப்பில் ஒரு 2 hours அண்டு எப்போவுமே 120 Hz தான் வச்சுருப்பேன். 12 PM போல் கடைசியாக ஒரு 20 to 30% இருக்கும். வெரி இம்ப்ரெஸ்ட் வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆஸ் வெல். ஏன்னா 45 நிமிஷத்தில் சல்லுன்னு சார்ஜ் ஏறிடுது. டிவைஸ் வந்து ஃபாஸ்டராக இருக்குது. மொபைல் வந்து ரொம்பவே கூலராக தான் இருக்குது. நான் கேஸ் போடாமல் தான் யூஸ் பண்ணுவேன். ப்ளூ கலர் வேரியண்ட் தான் வாங்கியிருக்கேன். பின்னாடி லெதரில் அழுக்காகுது ப்ரோ. கேஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன், அப்போவுமே அழுக்காகுது. ஸோ அதனால் மொபைல் அந்த அளவுக்கு வெயிட் இல்லை. ஒன் ஹேண்ட் யூஸ்லாம் ஈஸியாக தான் இருக்குது. ரியல்மி T110 ஏர்பாட்ஸ் வச்சுருக்கேன். அந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணால் ஃபோன் கால்ஸுக்கு மைக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. பட் கேம்லலாம் மைக் ஒர்க் ஆகுது. ஏன்னா புதுசாக இருக்குது, அது ஒரு பக்கு போல. ஓகே, அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கா சொல்லுங்கள். பட்ஸ் ரீசெட் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணலாம், இல்லாட்டி வந்து ஃபோனில் டயலர் ஆப் இல்லை ப்ளூடூத்தோட இதையும் ரீசெட் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரேண்டம் பக்ஸ் இருக்குது ப்ரோ. இப்போ Android 16 அப்டேட்டில் ப்ளோட்வேர்லாம் வந்துருச்சு. மற்றபடி வேற எதுவுமே வரல. யூஐ நல்லா கிளீனாக தான் இருக்கு. வந்துருச்சு, மற்றபடி வேற எதுவும் வரல. அதான் Android 16 வெல் இது வந்து இருக்கு. வெரி வெல் ரெக்கமெண்ட் ஃபார் எல்டர்ஸு. கேமரா அப்பப்போ லேக், கேமரா ஆப்லேயுமே லேக் இல்லை, செம ஸ்மூத்தாக தான் இருக்கு. ஃபைனலி மை ஒப்பீனியன் என்ன, கேமரா 8-10 கொடுக்கலாம், பேட்டரி 9/10 கொடுக்கலாம், டிஸ்பிளே 7-10 கொடுக்கலாம். அந்த கர்வு, இந்த கிளார்லாம் இருக்குது, கொஞ்சம் ஹைலைட்டிங் கண்டிஷனில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு போட்டிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் 7/10, ஏன்னா ஃபோன் கொஞ்சம் வார்ம் ஆகுறனால. சாஃப்ட்வேர் 8/10, வெரி ஃபீச்சர் ரிச் வித் லெஸர் ஆட்ஸ் கம்பேர்ட் டு அதர் பிராண்ட்ஸ். அதனால ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு இமேஜ் இருக்குது.
அவர் தெரிஞ்சு வாங்கியிருக்காரு, என் யூஸ் கரெக்டாக இருக்கு, கேமிங்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றாரு. அடுத்து நிக்கிலேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, நான் போட்ராக்கர் 650 ப்ரோ 2200க்கு வாங்கினேன் போன மாதம். வெரி மச் டிசப்பாயிண்டட் ப்ரோ ஆடியோ குவாலிட்டியில். ப்ரீசெட், அதுவும் ப்ரீசெட் EQ. ஐயோ, இந்த நம்ம லோக்கல் பிராண்ட்ஸ் ஒரு சிலது ப்ரோ ப்ரீசெட் EQ ஆப்ஷன்ஸ்லாம் ஆப்பில் கொடுக்குறான். அதில் எதை மாற்றினாலும் ஒர்க் ஆக முடியுது ப்ரோ. அந்த முஸ்டாங்கு, அந்த போல்ட் முஸ்டாங்கு, அந்த போல்ட்டு, அந்த முஸ்டாங்கில் நார்மல் ப்ரொஃபைல் மட்டும் தான் நல்லா இருக்கு. வேற எந்த ப்ரொஃபைல் நான் மாற்றினாலும் கேவலமாக இருக்கு ப்ரோ. ஓகேயா, வேற எதை மாற்றினாலுமே கேவலமாக இருக்கு. எதுக்குடா ஆப்ஸை போட்டு அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கு. ஸோ இது கொஞ்சம் கோளாராக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்புறம் கேருங்க. பட் தென் ஐ ஃபவுண்ட் த ஆப் சப்போர்ட் வென் செக்கிங் இட். There was an option for adaptive equalizer. After tuning the adaptive equalizer, the audio quality much improved, bro. I liked the adaptive EQ, but when my friend tried it, he liked Dolby Atmos more than adaptive EQ. The headphone is uncomfortable when lying on bed and watching movies. The touch controller good, but next swipe sometimes get registered as volume up. Now I just bought the Poco X1 buds for my gym. Okay. I think that the over-ear headphones are not an optimal choice, so I should have just bought the IEM for music quality and TWS for convenience. What are your views on IEM versus over-ear headphones, bro, for sound quality? Would I have had a different experience if I bought a more premium over-ear headphones? I prefer clear vocals and trebles. I don't mind any amount of bass, but it should not overpower others. I also mostly listen to only old songs. சவுண்ட் கோர் போயிருக்கலாங்க நீங்க போட்டுக்கு பதிலாக. சவுண்ட் கோர் கொஞ்சம் நல்லா இருக்கும், உண்மைதான். சேலில் 3700 வந்துச்சு அந்த Q20i, அது வந்துச்சு. அப்புறம் அந்த ஸ்பேஸ் 1 ப்ரோவா, அதெல்லாம் 5000 சில்லறைக்கு வந்துச்சு. 8000 அந்த ரேஞ்சு. அவனோட ஃப்ளாக்ஷிப்பே வந்து 5000 வந்துச்சு. சவுண்ட் கோர் ஆப் சவுண்ட் கோர் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் மியூசிக் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும், எப்படி வேணாலும் டியூன் பண்ணிக்கலாம். சவுண்ட் கோர் ஆப் சப்போர்ட்டும் சூப்பரா. ஆமாம், நீங்கள் கஸ்டமிக்கு வச்சுக்கலாம். அவனே ஒரு 20 ப்ரீசெட் கொடுத்துருப்பான். மனுஷனாடா நீ அப்படி தான் இருக்கும். இங்கே வந்து இப்போ சதீஷ்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, குட் மார்னிங். ஒன்ஸ் அப்பான் அ டைம் மீ ஹேட் அ குட் டைம்ஸ் இன் இந்தியா அட் தட் எவ்ரி 10 7 to 8 மோஸ்ட்லி ப்ரிஃபர்டு MI. Hope you also come across those days. One thing nowadays mobile maker are missing is affordable specs at affordable costல கொடுக்கறது இல்லை. வருத்தப்படாதீங்க ப்ரோ, இனிமேல் நம்ம யாரும் ஃபோன் வாங்க மாட்டோம். ஐக்கூ ஃபோனே 65,000 வரப்போகுது. அடுத்து OnePlus ஆல்ரெடி 73,000 ஆயிடுச்சு. இது பார்த்தீங்களா, ஓப்போ ஃபைண்ட் X9 ப்ரோ, X8 ப்ரோலாம் 90K கிட்ட இருந்தது. இப்போ 1,10,000, 20,000 ஜம்ப் அடிச்சிருக்கு. 20,000 ஜம்ப் எப்போ ஜஸ்டிஃபை பண்ணுவேன்னு கேட்க தோணுது. இங்கே சீல்டு யூனிட்டே வந்து எனக்கு ஃபைண்ட் X8 அல்ட்ரா மாதிரியான ஸ்னாப் டிராகன் வேரியன்ட்டு 1,00,000 1,05,000 கிடைக்குது சீல்டு. நான் எதுக்காக வந்து டேபிளை உடச்சி யூட்டன் போட்டு பழனிக்கே பால் காவடி எடுத்து ஃபைண்ட் X9 ப்ரோ வாங்கணும்னு எனக்கே புரியல. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மார்க்கெட்ல இனிமேல் எல்லா ஃபோனோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆக போகிறது நீங்க பார்க்க தான் போறீங்க. X8 அல்ட்ராவோட காஸ்ட்லியா இருக்கு X9 ப்ரோ. ரேட் பார்த்து தலை சுத்திருச்சு. கிட்டு 30,000 அந்த டெலிகன்வெர்ட்டர் கிட்டு. ஃபோன் 1,09,000 போட்டிருக்கான். நான் X8 அல்ட்ராவே 1,05,000 தான். என்ன இவ்வளோ ரேட்டு போட்டிருக்கிறீங்க? அப்போ X9 அல்ட்ரா வந்துச்சுன்னா 1,20,30 வருமா? ஒரு 1.5. அந்த லென்ஸ் மட்டுமே ஒரு 50K. அந்த கருமத்தெல்லாம் நான் கேட்கல. எனக்கு ஃபோன் எவ்வளோ வருது அது கேட்க. அதான் மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு பண்டில் ஆஃபராக. ஏன்னா iPhone 15 ப்ரோ 17 ப்ரோ மேக்ஸ் ரேட் சொல்கிறேன் 1,50,000. 17 ப்ரோ மேக்ஸே 1,45,000 தான். அதோட காஸ்ட்லிடா நான். இதில் கேமரா நல்லா இருக்கும். கேமரா நல்லா இருந்தா போட அப்படின்னு எல்லாம் கரெக்ட் தான். வாங்கினா நான் நல்லா இருக்க மாட்டேன். வேலைக்கு ப்ரோ அது இல்லை, இது இவங்களோட சுச்சுவேஷன் இல்லை, மார்க்கெட் சுச்சுவேஷன் மாறிடுச்சு. இப்போ என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா, இப்போ என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா, 8 Gen 3 வரும்போது பிரைஸ் ஹைக்காச்சு எல்லாமே, சரியா? அப்போ சாம்சங் எப்படி சமாளிச்சானே தெரியல. 1,30,000 கொண்டு போனதே பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா எல்லாருமே பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க, சாம்சங் இன்க்ரீஸ் பண்ணாங்க. போன வருஷமும் பாத்தீங்கன்னா சிச்சுவேஷனை சமாளிச்சு 1,30,000 25 அதே ரேட்டே கொடுத்து. இப்போ அதனால தான் என்ன சொல்றாங்க, S26 பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் பண்ண முடியாது, பண்ணா பிரைஸ் ஹைக் ஆயிடும். இப்போ அநேகமா 1,30,000 திரும்பியும் கொடுத்தான்னா அவன் மாசு தான் ப்ரோ. எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா இது? எல்லாருமே பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. யாரை கேட்டாலுமே வந்து இது ஷார்டேஜ்ங்கறாங்க, எலக்ட்ரானிக் காம்பனன்ட் ஷார்டேஜ். எல்லாம் ஏஐல கொண்டு போய் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அதான் ப்ரோ, ஏஐல கொண்டு போய் போடுறாங்க. ஏன்னா NVIDIA எங்க போய் நிக்கிறான், TSMC வாசல்ல நிக்கிறான் ப்ரோ. இப்போ NVIDIA TSMC வாசல்ல நிக்கிறானா அவனை ஓவர் கம் பண்ணி எனக்கு நீ பண்ணி கொடு அப்படின்னு சொன்னா நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டொனேஷன் கொடு எனக்கு அப்படின்னு கேக்குறான். கூல்னா குடிக்க வரேன், கொடுக்க ஒன்றும் இல்லை, அப்படிதான். ஆப்பிள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நான் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறேன், ஒழுங்கு எனக்கு பண்ணி கொடுன்றான். அவனுக்கு அடுத்தபடியா யாருக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறான் அவனுக்கு பண்ணி கொடுக்குறான். NVIDIA தான். ஸோ அதனால இப்போ நிலைமை வந்து மோசமாக இருக்குது ப்ரோ. இனிமேல் வந்து எல்லா டிவைஸோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிறது நீங்கள் லைவாக பார்ப்பீங்க. நம்ம வந்து சும்மா என் கேள்வி என்னன்னா, இந்த டிவைஸ் ப்ரைஸ் மாறும் போதெல்லாம் நம்ம வருத்தப்படுறோம்.
இந்த சமுதாயத்துல மனிதர்களோட திங்கிங் எவ்வளவு கேவலமாச்சுன்னா இப்போ வர படத்துல எல்லாம் என்ன காட்டுறாங்கன்றது நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு யாராவது கேள்வி அது வேற ஒன்றும் இல்லை, தலைவர் நேற்று டியூட் படம் பார்த்தாரு, அந்த எஃபெக்ட்ல மனவழியில இருக்காரு. நான் வந்து இப்பயும் சொல்றேன், அந்த படத்துல வந்து ஹானர் கில்லிங் அகைன்ஸ்டா எடுத்திருக்காங்கிறதுக்குலாம் நான் சல்யூட் போடுவேன். ஹானர் கில்லிங் அகைன்ஸ்டா எடுக்கிறதுக்கு வேற வழியே தெரியலையா? அதாவது எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. நம்மளால ஒரு மீம் அனுப்பியிருந்தாரு எனக்கு. அதாவது எனக்கு ஒரு நிமிஷம் நான் என் வீட்டில் என் ஒய்ஃப்டே நான் சொல்லியிருக்கேன், ஏமா நீ வண்டி ஓட்டும் போது நான் பின்னாடி உட்காந்து வந்தேன்னா எனக்கு அதுவே, ஏன்னா எல்லாருக்குமே வந்து நார்மலாக மேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிலிண்டர் தூக்கணும் நம்ம தான் தூக்கி வைப்போம், வீட்டில் ஏதாவது மூட்டை இருக்கா நம்ம தான் தூக்கி வைப்போம், அரிசி மூட்டை இருக்கா நம்ம தான் தூக்கி வைப்போம், வீட்டில் ஏதாவது வெயிட் தூக்கணுமா நம்ம தான் தூக்கி வைப்போம். இந்த மாதிரி எல்லாமே நம்ம தான் பண்ணுவோம். அந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷம் நம்ம ஒய்ஃப் அதை பண்ணிட்டாங்கன்னு எங்களை ஒரு நாள் என்னைக்காது ஸ்ட்ராங் உமன்ஸ் உலகத்தில் இருக்காங்க, பட் எல்லாரையும் நான் எதிர்பார்க்கல. அப்படி யாராவது பண்ணும்போது அந்த ஹஸ்பண்டுக்கு எப்படி இருக்கும் பாருங்களேன். எல்லார் வீட்லயும் ஹஸ்பண்ட் பண்ற வேலையை அந்த ஒய்ஃப் அசால்ட்டா பண்றாங்க. அதே மாதிரி சில வீட்டில் என்ன ஆகுதுன்னா ஹோம் மேக்கரா ஹஸ்பண்ட்ஸ் இருக்கும்போது ஒரு யூனிக்னஸ், ஒரு டிஃபரன்ஸ் ஃபீல் ஆகுது இல்ல. இந்த மாதிரி எதையாவனத்தை காட்டும் போது கூட பரவாயில்லன்னு தோணுது. இதுல மனசாட்சியே இல்லாம எனக்கு ஹானர்கள் நீங்க அகைன்ஸ்டா நீ படம் எடுத்திருக்கேன்னு சொல்றது நான் அக்செப்ட் பண்றேன். அது எதுக்கு கொள்ளணும் அப்படின்னு கேட்கறது நியாயம். ஆனா அதை எடுத்தேன்னு சொல்லி ஒண்ணு எடுத்து வச்சிருக்க பத்தியா நீ காவிய கதைன்ற பேர்ல. அது ஒரு அதை வச்சு நாங்க ஃபுல் படத்தையும் ப்ரமோட் பண்ணுவோம். எல்லாத்தையும் விடு, நான் எல்லாத்தையும் கூட மறந்துடுறேன். கடைசியில நீ ஒரு கேள்வி கேட்ட, அதாவது சரத்குமார் தான் வில்லனா சரியா, அவர்கிட்ட கேட்குறேன், மாமா நான் 5 அறிவு படைச்ச நாய் கூட பார்த்தேன்னா யாரோட போய் அதை பண்ணி குழந்தை பிறக்கணும்னு அதுக்கு தெரியுது, அதாவது எந்த நாயோடன்னு சரியா. என் கேள்வி என்னன்னா, அவனை நான் நிக்க வச்சுக்கணும்னு நினைச்சேன், அடுத்த மார்கழி மாசத்துக்கு அது அதே நாய்ட்ட தான் போய் குட்டி போடுதான்னு சொல்றேன். எனக்கு இதை சொல்லு, நீ கரெக்டா இது மட்டும் நீ சொல்லு. இந்த மார்கழி மாசம் ஒரு நாய் வந்து வேற ஒரு நாயோட சேர்ந்து மேட் பண்ணிடுது, குட்டி போட்டுருது. அடுத்த மார்கழி மாசமும் அதே நாயை தேடி போய் தான் மேட் பண்ணுதா, இல்லாட்டி ஊர்ல இருக்கிற எல்லா நாய்கிட்டையும் போய் மேட் பண்ணுதா மட்டும் எனக்கு கரெக்ட். இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எனக்கு வந்து அவ்வளவு காண்டா இருந்தது ப்ரோ. டைலாக் எழுதுறதுன்னா எதனால எழுதுவீங்க? ஆமா, என்னன்னாலும் எழுதுவீங்களா? அதாவது 6 அறிவு படிச்ச மனுஷன் மட்டும் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்யணுமா? நாய் பாரு எவ்வளவு ஜாலியா இந்த மாதிரி எல்லாம் எங்க இருந்துடா உங்களுக்கு தோணுது? அறிவா இல்லாட்டி வேற ஏதாவது அளவுக்கு இருந்தது. ஏன்னா சில இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ ஏதோ பார்த்தேன், சேரன் வந்து இப்போ ஆட்டோகிராஃப் வந்தனால திரும்ப பூம் ஆயிருக்காரு. அவர் வந்து அவர்கிட்டயும் ஏதோ டிராகன் படத்தை பத்தியோ இல்லை டியூட் படத்தை பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க போல, ஏதோ அந்த மாதிரி எல்லாம் அவரு அதுக்கு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு சரியா. இந்த மாதிரி தான் அது எப்படிங்க எப்படி பேசலாம் அந்த மாதிரிலாம் ஏதோ சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கருத்து எல்லாம் எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு திரும்பியும் அதுதாங்க என்னால் ஒத்துக்க முடியலங்க சில விஷயங்கள். ஃப்ரீடம்க்கு அகைன்ஸ்டால நம்ம இல்லைங்க, ஆனால் ஃப்ரீடம்க்கும் ஒரு லிமிட் இருக்கும்ல. எல்லாமே ஃப்ரீடமா மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஊர்ல வந்து கன் கலாச்சாரம் மட்டும்தான் இல்லை சரியா. அப்போ அதை வந்து நான் அப்படி சொல்லலாமா, கன்னு கூட எனக்கு கொடுக்கல ஃப்ரீடமே இல்லை அப்படின்னு சொல்லலாமா? இல்ல புரியல ப்ரோ. அப்ப நான் கன் எடுத்துட்டு போய் பக்கத்து வீட்டுக்காரன் நான் சுடுறது வந்து ஓவர் பவர். நான் பவர்ஃபுல்லா இருக்கேன், நான் சுடுறேன், உனக்கு என்னடான்னு கேட்க முடியுமா? இது ஃப்ரீடமா? எனக்கு அதான் இது வந்து ரொம்ப வருத்தமா இருந்தது ப்ரோ. நல்லதை சொல்லலாம், அதை இப்படியா சொல்லுவ? படத்தோட இன்ட்ரோ என்ன தெரியுமா? இவன் லவ் பண்ண எக்ஸோட கல்யாணத்துக்கு போயிட்டு தாலி அறுத்துட்டு போறது. அப்புறம் அவரே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னே. நான் எதுக்கு நான் பண்ண போறேன், நீ பண்ணதுக்கு நீயே வந்து சொல்லி நீயே சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கிறேன், என்னடா இது? இவர் பண்ணிட்டு வர இவரே சொல்லிடுவாரு இந்த மாதிரி என்ன மாதிரி இருக்காதீங்க. அஸ்வத் வந்து ரொம்ப அடக்கி வச்சான் அந்த, ஏன்னா அவன் தான் படம் பார்த்துருந்தான், அவன் எதுவுமே சொல்லாம இருந்திருக்கான். என் பக்கத்துல நின்றுட்டு இந்த ஜென்ரேஷனுக்கு தேவையான படம் அப்படிலாம் கலாச்சிட்டு சிரிச்சுட்டு போயிட்டான். படத்தை பார்த்த உடனே எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அவரை நம்பி பார்த்துட்டு ஃபுல் ப்ரெஷர். ஐயோ ப்ரோ, இது எங்கேயுமே நடக்காது ப்ரோ. ஆமா, அப்படி நடக்கணும்னா அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு ப்ரோ. நான் பச்சையா பேசிடுவேன். அதுக்கப்புறம்லாம் ஹார்மோன் ஒன்று இருக்கு ப்ரோ. நீங்க வந்து எங்க போயினாலும் செக் பண்ணிக்கோங்க. டெஸ்டாஸ்டெரானுக்கும் ஈஸ்ட்ரோஜனுக்கும் என்ன ஒர்க்குன்னு நீங்க ஒன்று போய் பாருங்க. கரெக்ட். ஒரு மேலோட அந்த மேல் அந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ல இருந்து எல்லாமே வெளில வரதுக்கு வந்து டெஸ்டாஸ்டெரான் ஒரு காரணம். ஆமா, என்ன அந்த கதையில காட்டுற அதிகமா இருந்தா கோவம் பயங்கரமா. இப்போ எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, அந்த படத்துல வர எல்லாத்தையும் பார்க்கும்போது டெஸ்டாஸ்டெரான்ங்கிற ஒரு விஷயத்தையே நான் வந்து சப்மிசிவ் பண்ணணும் போல, மாத்திரை போட்டு நான் வந்து ஈஸ்ட்ரோஜனா மாறிடணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த தியாகியா மாற முடியும். ஆனா எந்த ஒரு மேலாலையும் அந்த தியாகியா மாற முடியாதுங்கிறதா எதார்த்தம். நான் மறுபடியும் சொல்றேன், ஹானர் கில்லிங்க ஃபேவர் பண்ணி சத்தியமா யாரும் பேச மாட்டோம். அவ்வளவு கேவலமானவனுங்க நாங்க கிடையாது சரியா. ஆனா ஹானர் கில்லிங்க பத்தி எடுக்கிறன்ற பேர்ல எடுத்து வச்சிருக்க பாத்தியா ஒண்ணு, இதுக்கும் ஹானர் கில்லிங்க ஏதோ சம்மந்தம் இருக்கா? அந்த நாய்க்கு மட்டும் நீ எனக்கு கரெக்டா ஆன்சர் என்னைக்காவது சொல்லிடு, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அடுத்த நீ எல்லாத்துலயும் என்ன பண்ணணும்னா ஒரு 2 சிப்பை போட்டு எல்லா நாய் பின்னாடி சுத்தினே இரு, கரெக்டா அது என்ன பண்ணுதுன்னு பாத்துட்டு வந்து என்ன சொல்ற.
சரியா? அது மட்டும் மாறட்டும் பேரு. இஷ்டத்துக்கு மாறிட்டு இருந்ததுன்னா அப்புறம் நான் வேற மாதிரி கேட்பேன். இல்ல ப்ரோ, ஆமா இல்ல ப்ரோ, இதுல நான் எனக்கு வந்து என்ன இந்த கேஸ்ட் ரிலீஜன்லாம் விட்டுருங்க ப்ரோ. நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம என்னைக்குமே பேசினது இல்ல. ஆமா பிடிச்சிருக்கு. எல்லா அப்பா அம்மாவும் என்ன எதிர்பார்க்கறாங்க, இந்த ஜென்ரேஷன்ல என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்றேன். மெஜாரிட்டி ஆஃப் தி பேரண்ட்ஸ் அதுவும் சிட்டில தான் பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணான்னா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அந்த பையன் தான் பொண்ணை நல்லா பார்த்துப்பானான்னு தான் எதிர்பார்க்கறாங்க. அவன் இன்னும் வேலைக்கே போல, காலேஜ்ல அரியர் வச்சிருக்கானே கொடுப்பாங்களா ப்ரோ? அப்புறம் கேட்டா 2 பேரும் மேஜர், அவங்க டிசைட் பண்ணலாம்னா என்ன கதை எனக்கு புரியல. இது இப்படிலாம் பேசினா அது எப்படி ஏத்துக்க முடியும்? அந்த பேரண்ட் இவ்வளவு நாளா வந்து 20 வயசு வரைக்கும் அந்த பொண்ணை வளர்த்திருக்காங்க. என்கிட்ட எவ்வளவு சேஃபா இருந்தாலும் அதே மாதிரி வேற ஒரு இடத்துல இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. இப்ப இந்த இடத்துல காஸ்டும் வரல, ரிலிஜனும் வரல. பட் அந்த கம்ஃபர்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து மாப்பிள்ளை கிட்ட கிடைக்குமான்னு எதிர்பார்க்கறாங்கல்ல. தலைவர் வந்து இன்னும் காலேஜே முடிச்சிருக்க மாட்டாரா, கட்டி வைக்க முடியுமா? சரி, அடுத்த கேள்வி கேட்கறேன். இது பச்சையா இருக்கும், எனக்கு தெரியல. நீங்க வந்து என்ன எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் இருக்குங்க, அதுல வந்து 20 போர்ஷன் இருக்குங்க. அந்த 20 போர்ஷன்ல வந்து ஒரு 10 போர்ஷன்ல நாய் வளர்க்குறாங்க. கீழே தெருநாய் எல்லாம் படுத்திருக்குங்க. மேல இருக்க நாயை விட்டு தெருநாயோட மேட் பண்ண விடுவாங்களா? அதுக்கும் தனியா இடத்துக்கு கூட்டு போவாங்க வேற. ஏன் அப்போ அது என்ன எனக்கு புரியல. இது ஏன் இந்த வித்தியாசம் வருது? எனக்கு நாங்க பாருங்க, நான் திரும்பியும் சொல்றேன், பணக்காரன் ஏழை, படிச்சவன் படிக்காதவன், இந்த மாதிரியான பேசிஸ்ல மட்டும் நான் பேசல. பிராக்டிகாலிட்டியை பேசுறேன். கரெக்ட், பிராக்டிகாலிட்டியே பேசுறேன். இதை மாதிரி இதுக்கு முன்னாடி சசிகுமாரே பேசி வச்சுட்டு போயிட்டாரு. எந்த படத்துல என்ன, ஒரு படத்துல என்ன கேட்டிருப்பான்னா, ஜாதி கட்சி தலைவன் வந்து ஜாதி கட்சி தொண்டை இருப்பான், கொடி கட்டிட்டு இருப்பான், தெரு தெருவா போய். அவனுக்கு அவர் பொண்ணை கொடுப்பாரா, இல்லாட்டி இவர் வீட்டுல பையன் இருக்கு, அந்த அவர் வீட்டுல பொண்ணு இருக்குன்னா எடுப்பாரா? ஆனா சேம் ஜாதி தானே, ஏன் நடக்கலன்னு கேட்டிருப்பாரு. இந்த இடத்துல வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய ஃபேக்டர்ஸ் உள்ள வருது இல்ல. சும்மா படம் நானும் இஷ்டம் மாதிரி எடுப்பேன்னா அப்ப என்ன ஆயிடுது, யங் ஜெனரேஷன் மைண்ட்ல நீங்க தப்பு தப்பா எதையோ சொல்லிட்டு போயிருக்கீங்க. இது ஆக்சுவலா அது தப்பான ஒரு இம்ப்ரெஷன் தான் கிரியேட் ஆயிருக்கு. ஆக்சுவலா இது ஒரு சில செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அதுதான் எனக்கு புரியவே இல்லை. அதான் இந்த ரியாலிட்டி வந்து வில் பி டாக்ஸிக் அண்ட் பெயின்ஃபுல். அது எப்போ தெரியும்னா அந்தந்த ஏஜ் குரூப் அந்த ஏஜுக்கு வரும்போது தான் தெரியும். நிறைய பெயின்ஃபுல்லான ஃபேக்டர்ஸ் இருக்கு ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஓவர் டூன் ஓவர் கில்ஸும் நடந்திருக்கு. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஏஜ் பார்த்தீங்கன்னா 35 36லாம் இருக்கு, கல்யாணம் ஆகலை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு ஹை கேஸ்ட் இப்படி கூட சொல்லலாம். அந்த கேஸ்ட்ல இருந்தவங்கலாம் ரொம்ப பணக்காரங்கன்னு கூட நம்ம வச்சுக்கலாம், எப்படினாலும் வச்சுக்கலாம். அதில் எக்ஸ்பெக்டேஷன் இப்போ இப்படி ஆயிடுச்சுன்னா, பையன் சுத்தமானவனா, டீ டோட்டலரா, இல்லாட்டி வந்து அவன் நல்லா ஏர்ன் பண்றானா. நல்லா ஏர்ன் பண்றானா எவ்வளோ திரும்ப இப்பெல்லாம் மாசம் 2 லட்சம், ஒரு கார் இருக்கணும், சொந்தமா ஒரு வீடு இருக்கணும், யூஎஸ்ல வந்து விஷன் இருக்கணும், யூஎஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி. அதான் யூஎஸ்ல போய் ஒர்க் பண்ற மாதிரி தான் விஷன் இருக்கணும், அங்க போய் செட்டில் ஆகணும். ஆனா இல்ல ஜோக் என்னன்னா, யூஎஸ்ல போய் செட்டில் ஆகணும், ஆனா இந்தியால வீடு இருக்கணும், கார் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். இங்க இருந்து போகும்போது ஃபிளைட்ல பார்சல் பண்ணி எடுத்துன்னு போவாங்க போல. ஸோ இந்த மாதிரியான ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க பொண்ணு சைட்ல இருந்தும். சரியா? இது அதே மாதிரி மாப்பிள்ளை சைட்ல இருந்தும் வைக்காமலாம் இல்ல. நான் நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கேன், எவ்வளவு பேரை பாக்குறேன். ஒரு சிலர்லாம் வந்து என்னன்னா 27 வயசுல பொண்ணு தேட ஆரம்பிச்சாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுக்கிறானுங்க, ஒரு ஹீரோயின் மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுக்கிறானுங்க. அந்த மாதிரி பொண்ணு தான் வேணும்னு சொல்லி 32 வயசு ஆயிடுச்சு. அந்த மாதிரி பொண்ணு தான் வேணும். அதுக்கு வந்து எந்த அளவுக்கு போகுதுன்னா, ரொம்ப அழகான பொண்ணா கல்யாணம் பண்ணணும், அழகான பொண்ணா கல்யாணம் பண்ணணும், பொண்ணா கல்யாணம் பண்ணணும், இப்ப கல்யாணம் பண்ணணும், அடுத்து பண்ணணும், என்ன பண்ணணும், தவசம் அப்படிதான் இப்ப போயிட்டு இருக்கு. அது வந்து அந்த நல்ல மீன்கள் இங்க விற்கப்படுது, அதுலதான் ஆரம்பிச்சுது. ஸோ நான் இது வந்து வேணும்னே சும்மா டாக்ஸிக்காகவும் அப்படிலாம் சொல்ல. நான் இப்பயும் சொல்றேன், எனக்கு வந்து சில சமயங்கள் என்ன தெரியுமா ப்ரோ தோணும், நம்ம அப்பா அம்மாலாம் செம கிஃப்டட் ப்ரோ. அவங்க வந்து டெக்னாலஜியோட அந்த அட்வான்ஸ்மெண்ட்டை அவங்களோட லைஃபோட இப்போ 4 பிரிச்சோம்னா அதுல வந்து 3வது பங்குல இருந்து கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட், சரியா? 4 பிரிச்சோம்னா 25 25 25 25 பிரிக்கிறாங்க 100ல. அவங்க கரெக்டா அந்த 50 அப்படிங்கிற ஏஜ்ல அவங்க டெக்னாலஜியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த செகண்ட்லயே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கரெக்ட், செகண்ட்லன்னு சொல்றத விட ஒன்னோட எண்ட்லயே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சரியா? 22 23 அதுலயே 20 நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே டெக்னாலஜி இருக்க தான் செய்யுது. எனக்கு என்னமோ இந்த மாதிரியான டாக்ஸிக்கான ஒரு சொசைட்டில இருக்கிறதுக்கு நம்ம அப்பா அம்மா எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒரு அழகான டிரான்சிஷன் பேரண்ட்ஸாவே இருக்காங்க, ஒரு அழகான டிரான்சிஷனுக்குள்ள இருந்தாங்க. நான் இங்க பாருங்க, நான் திரும்பியே சொல்றேன், சிட்டில இருக்கிறவங்களோட மைண்ட் செட் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் கிராமத்துல இருக்காங்க. சரியா? சோ இப்போ அங்க வந்து கேஸ்ட் எல்லாம் எப்படி பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. சரியா? அங்க வந்து ரொம்ப பயங்கர அக்ரெசிவாவும் பார்க்கலாம். பட் இங்க வந்து நான் அதை சப்போர்ட் பண்ணி பேசணுன்றதுக்காகவும் இவ்வளவு தூரம் பேசல, பிளஸ் அகைன்ஸ்டா பேசுறதுக்கும் எனக்கு வந்து விருப்பம் கிடையாது. ஒரு வீட்லயும் அவங்கவுங்க தனிப்பட்ட இது. ஏன்னா இது எதுக்காக சொல்றேன்னா, திரும்பியும் நான் சொல்லும் போது எப்படி இருக்கும்னா, இந்த படத்துல ஒரு சீன் பார்த்தேன். இவங்க பொண்ணோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால்வளத்துறையோட பால்வளத்துறை அமைச்சர். அவர் வந்து அவ்வளவு பெரிய அமைச்சரா இருக்காரு. எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இவருக்கு பதில் இவர் வந்து என்னன்னா டெய்லி காலவே பால் ஊத்திட்டு வர அப்பாவை இமேஜின் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பொண்ணுக்கு வந்து எக்ஸ்போஷர், இந்த உலகத்துல அவளுக்கு கிடைச்ச எக்ஸ்போஷர் இப்படி இருந்திருக்குமா, இல்லாட்டி எப்படி இருந்திருக்கும்? கரெக்ட் தான்.
அப்போ அவங்க அப்பாவோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி அவளுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்குது. இவன் வந்து நேரா உள்ள வருவாப்ல ஹீரோ, பாத்ரூம்ல போய் அந்த அழுதுட்டு இருப்பாப்ல. பாத்ரூமே என் பெட்ரூமோட பயங்கரமா இருந்தது. ஆமா, என் பெட்ரூம் வந்து அதுல 1/10 கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் பாத்ரூம். இப்போ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அப்ப சின்ன வயசுல இருந்து நீ எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வாழ்ற? வாட் இஸ் திஸ் யுவர் ஆனர் அப்படிதான் இருந்தது. ஸோ இந்த படம் வந்து என்ன பல கோணங்கள்ல யோசிக்க வச்சுச்சு. சரியா, கடைசியில் என்ன தெரிஞ்சதுன்னா, நீங்க நல்ல விஷயத்த சொல்ல ட்ரை பண்றீங்க, ஆனா என்டையர்லி தப்பான முறையில. கரெக்ட். அது மட்டும் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த நாய்க்கு மட்டும் ஆன்சர் வரல, செம்ம கடுப்பாயிடுவேன். அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஓ போகாது ஜீவா. சரி, அடுத்து வந்து சதீஷ்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து ஆல்ரெடி முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல டேட்டாலாம் கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குட் மார்னிங், அந்த ஷாமியோட நிலைமையை பற்றி. சரியா, ஒரு காலத்தில் அவங்களாம் நல்லா இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஒன் திங் நவடேஸ் மொபைல் மேக்கர் மிஸ்ஸிங் டு கிவ் இஸ் அஃபோர்டபுள் ஸ்பெக். அது வந்து நிறைய சேலஞ்ச், அதில் தான் ஆரம்பிச்சு நம்ம வந்தோம். நாட் 5யோட ரிவ்யூ ஆஃப்டர் 50+ டேஸ். பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நாட் அ கேமர். ஐ யூஸ் ஆல் டே ஆல் ஆப்ஸ் அண்ட் ஆஃபீஸ் ஆப்ஸ் ஆஸ் வெல், மோஸ்ட்லி யூடியூப். ஸோ ஃபார் மீ இட்ஸ் குட் எனஃப். 10 out of 10 கொடுப்பேன் பர்ஃபார்மன்ஸில். கேமரா ஐ வில் கேப்சர் சம் மொமெண்ட்ஸ் ஒன்லி, நாட் ரெகுலர் ஃபோட்டோஸ். கிராஃப் ஃபார் தட் சாட்டிஸ்ஃபைட். மை செல்ஃபி இஸ் ரியலி குட். ஃபோட்டோகிராஃபர் இங்கே வருது ப்ரோ. ஐ வில் கேப்சர் சம் மொமெண்ட்ஸு. நான் ரெகுலர் ஃபோட்டோகிராஃபர் கிடையாது. ஓகே, ஒன்லி நாட் ரெகுலர் ஃபோட்டோன்னு படிச்சுட்டு கிராஃபரா? ஆமா, ரெகுலர் ஃபோட்டோகிராஃபர் கிடையாது. அதான். ஸோ 8 out of 10. OS குட் டு யூஸ், எந்த லேகும் இல்லை, செம ஸ்மூத்தாக இருக்கு. 10 out of 10. ஓகே, பேட்டரி ஃபார் மீ ஒய்ஃபை ஒன்லி தான் ப்ரோ. ஸோ 11+ hours SOT எப்பயுமே வந்துருது. 13+ hours வர ரேர்லி வருது. மோஸ்ட்லி திஸ் இஸ் இன் அ வீக்கெண்டு. அண்ட் இன் 5Gனா எனக்கு வந்து அரௌண்ட் 5G அண்ட் ஒய்ஃபை யூஸ் பண்ணால் 11 hours கிட்ட வருது. சில நேரங்களில் 9 to 10 hours வருது. மோஸ்ட்டாக என் யூசேஜுக்குலாம் பார்த்தீங்கன்னா 50+ hours ஸ்டாண்ட் பை வந்துடும். அப்புறம் 2 நாள் அசல்ட் யூஸ் பண்ணுறாங்க. 9 to 13 hours ஒரு மிக்சட் SOTயும் வந்துடும். 100லேருந்து 15% யூஸ் பண்ணுவேன். இதுக்கு 7.5 தான் கொடுக்குறாரா? கல் நெஞ்சக்காரன் என்ன எதிர்பார்க்குறாரு போல. ஒரு 20 hours கொடுங்க. ஹீட்டிங் இஷ்யூ ஆர் சம்திங் இருக்கா அப்படின்னா, சம்டைம்ஸ் வார்ம் ஆகுது ப்ரோ. ஆஃப்டர் 5 minutes கூலாகவும் ஆகிடுது. அதாவது ரேரா. ஓகே, ஆனால் ஏஓடி அப்புறம் ஸ்க்ரீன் வேக்கிங்கு இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன் பிரைட்னஸ் வந்து பூஸ்ட் ஆகுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள். அண்ட் ஆல்சோ ஃப்ளிக்கர், இட் ஆல்சோ ஃப்ளிக்கர்ஸ், ஆனால் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு போட்டிருக்காரு. 9 out of 10. நெட்வொர்க்கு கால் குவாலிட்டி குட் ப்ரோ. 5G ஒய்ஃபை வாட்ஸ்அப் வீடியோ கால் எல்லாமே நல்லா இருக்கு. 10 out of 10. OS அப்டேட்ஸ் ஆஸ் ஆஃப் நவ் ஐ காட் 3 updates. I had update all the fields after update. Battery life sometimes reduce, sometimes increased. அடுத்த அப்டேட்ல மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஆமா, இட்ஸ் நாட் கன்சிஸ்டன்ட். ஸோ இப்போதைக்கு 2 நாள் ஸ்டாண்ட் பை அப்படிங்கிறது கிடைக்குது. 11 hours ஆஃப் SOT அது கிடைச்சிருது. 10 out of 10. ஓவரால் இது வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ப்ரோ. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல யூசேஜுக்கு சில டவுன் சைட்ஸ் இருக்க தான் செய்யும். பட் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 10க்கு 8 மார்க் கொடுப்பேன். இனிஷியலி யூடியூப் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். நாட் 5, நியோ 10, போக்கோ X1 எல்லாமே பார்த்தேன். ரெனோ 14 கூட பார்த்தேன். 13R. நாட் 5 தான் வந்து என்னோட யூசேஜுக்கு செட் ஆகும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் அதை வாங்கினேன். ஆனால் அதுக்கப்புறமா நான் என்ன யோசிச்சேன்னா, ஒருவேளை 13R வாங்கியிருந்துருக்கலாம்னு சொல்லி வருத்தப்பட்டேன். பட் நாட் 5 நல்ல டிவைஸ் தான். இது வந்து யாராக இருந்தாலும் ஒரு 30,000 பட்ஜெட்டில் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஹோப்ஃபுல்லி இட் கேன் லாஸ்ட் ஃபார் ஃபியூ இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்டர் 30 ஆல்ரவுண்டர் ஃபோனா நாங்கள் நாட் 5 தான் எப்பயுமே சஜஸ்ட். கொடுமை என்னன்னா, தலைவலி இவருக்கு வரல. அதான் டிபெண்ட்ஸ். ஸோ கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம அப்போ இனிமேல் வந்து யாராவது நம்மகிட்ட OnePlus கேட்டால் தலைவலிக்குமா? ஆமாம், உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்கணும். உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கு அந்த மாதிரி. ஓகே, அடுத்து கபிலன் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஆனால் ஐக்கூ நியோ 10 அப்டேட் சொன்னது மேலே விட்டு ஃபோனை நாஸ்தி பண்ணுறானுங்க. நியோ 10 அப்டேட்ஸு அப்டேட் சொன்னது மேலே விட்டுட்டு, அதான் மேலே அடுத்தடுத்து அப்டேட் விட்டு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்ட் டைமில் ஒரு 227 MB அப்டேட் வந்துச்சு. டார்க் மோட் ஃபிக்சேஷன் சொல்லிட்டு ஆடியோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணான்னு சொல்லி. பட் ஃபோன் ஸ்பீக்கரில் வாய்ஸ் பேஸ் அதிகமாக இருக்கு, கேமராவில் நாய்ஸ் வருது, கேமரா குவாலிட்டியில் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு நியோ 10க்கு. நீங்கள் அதை ஐகோ அந்த கம்யூனிட்டி ஆப்பில் ரிப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க அடுத்த அப்டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது ஒரு நல்ல ஆக்டிவான கம்யூனிட்டி இது ஆக்சுவலாக. இது டெங்கோ ப்ரோ, இது என்ன நம்ம பார்க்கணும் அந்த ஆப் நீங்கள் சொன்னீங்களே. ஆமாம், ஒன்றும் இல்லைங்க. அந்த சாம்சங்கில் இப்போ ரீசெண்டாக அந்த இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல, ஆப் க்ளவுட்னு ஒரு ஆப் வந்து A series M seriesல இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்தியாவில் வந்து இந்த S series ஃபோன்ஸு அந்த மாதிரி ஹை எண்ட் ஃபோன்ஸில் இல்லை. பட் ஜெர்மனி, ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி ஊர்லலாம் அந்த ஆப் க்ளவுடு S seriesலையுமே இருக்கான். அது என்னன்னா, அது ஒரு இஸ்ரேலி ஆப்பு, டேட்டா வந்து அங்கே அனுப்புது, எதுக்காக இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சாம்சங் கேட்டிருக்கிறாங்க எல்லாரும். ஸோ சாம்சங் இனிமேல் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். அண்ட் மோர் ஓவர் அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியல, வெறும் டிசேபிள் மட்டும் தான் பண்ண முடியுது. அது உள்ள போய் செக் பண்ணி பார்த்தா டேட்டா எடுத்திருக்கு, அனுப்பியிருக்கு, லொகேஷன் முதல் கூட எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருக்குது. அது வச்சுக்க, இந்த ஃபோன் இந்த ஊர்ல இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகுது. ஆமா, இந்த ஃபோன் இந்த இடத்துல இங்க சுத்தி எல்லாமே ட்ராக் பண்ணி எடுத்துட்டாங்க. ஓகே ரைட்டு.
அதுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம அப்சர்வ் தான் பண்ணணும் bro. ஏன்னா நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ற அளவுக்குலாம் நமக்கு வந்து இன்சைட் டேட்டா கரெக்ட். அது என்னன்றதை நாங்க மேபி அப்டேட் வந்துச்சுன்னா கடைசியில் பார்த்தா சாம்சங் தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன் இருக்குல்ல லூசு ஏதோ ஒரு இஸ்ரேலி கம்பெனி கொடுத்துருப்பானா. ஆமா. என் ஃபோன் வந்து இந்த ஃபைன் மை ஃபோன் வந்து ஆக்சுவலாக ஆண்ட்ராய்டு வழியாக ஒர்க் ஆகுது இல்ல, நீ கொஞ்சம் ப்ரிசைஸாக நாக் செக்யூரிட்டி வச்சு பார்த்து கொஞ்சம் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு ஆப் போட்டு வச்சுட்டு போனா. ஏன்டா இதெல்லாம் தேவைதானா? அப்படிதான் இருக்கும். சரி பார்ப்போம். வேற ஆளே ஒன்றும் கிடைக்கலடா. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் பார்ப்போம். ஆமா. அபிஷேக் ப்ரோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிவ ப்ரோ ஐம் பிளானிங் டு பை ஜூக் பார் 3910 since ஜூக் பார் 200A does not have an aux port. My main question is how is Zebronics service? They only have one service center in Chennai across Tamil Nadu. I am a bit skeptical about buying audio products as it needs careful attention. உண்மைதான் ப்ரோ. சென்னையில் தான் ராயப்பேட்டை. அவங்க ரெஸ்பாண்ட்லாம் பண்ணுறாங்க ப்ரோ, ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, பிக்கப்லாம் கூட அரேஞ்ச் பண்ணுறாங்க. சென்னை தானே? ஆமாம்மா, இங்கே தான். அதனால அதெல்லாம் பண்றாங்க. அதை நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணி அது ஒரு எவிடன்ஸ் மாதிரி நீங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் சொல்றது இதுதான். ஆப்பிள்கே கூட கால் பண்ணுங்க, உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா சர்வீஸ் நல்லா இருக்குன்னு தான் கேள்விப்பட்டேன். அதனால நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். சரியா? நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை கால் பண்ணி கேட்டுக்கோங்க, உங்களோட டவுட்ஸ் எல்லாம் என்கொயரி பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, ரெக்கார்டரை சேவ் பண்ணிட்டு ஒய்ஃப் நம்பருக்கு, உங்க நம்பருக்கு, அம்மா அப்பா நம்பருக்கு யாருக்குனாலும் அனுப்பி வச்சுக்கோங்க. நாளை பின்ன வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருது ஃபியூச்சர்ல அப்படின்னா சர்வீஸ் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது உங்ககிட்ட கேட்டு தான் வாங்கணும்னு சொல்லி நீங்க சொல்லலாம். அதுக்கு தான். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொன்னன் கே அப்படிங்கிற நம்பர் வந்து விச் இஸ் பெஸ்ட் அண்டர், அதாவது 200 வாட்ஸ்ல எது வாங்கலாம், 4120வா 5500வா 6500வான்னு கேட்டிருக்காரு. இது வந்து ஆக்சுவலா இந்த ஸ்பெக் பேஜ் பார்த்து வாங்குற மேட்டர் ப்ரோ. ஏன்னு பாத்தீங்கன்னா டிரைவர் யூனிட்ஸ் மாதிரி. ஆமா, அதே மாதிரி இந்த அடிஷனல் அந்த ஆக்ஸ் கேபிள் அதெல்லாம் கூட மிஸ் ஆகும் ஒரு சில. ஏன்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இல்ல வர மாட்டேங்குது. ஆமா, சரி, ஆடியோக்கான ஃபைபர் கேபிள். சோ இதுல என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றதை நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது எல்லாமே நீங்க கேக்குறது எல்லாமே இருக்கும் அந்த மாடல் அப்படிதான் ப்ரோ வாங்கி ஆகணும். இதுல இன்னொன்னு என்னன்னா ஆடியோ வைஸ் நல்லா இருக்குங்க. அது நல்லா பண்றாங்க. மைக் தேவைன்னா 4120ல மைக் இருக்கு, 5500ல மைக் இருக்கா, 6500ல மைக் இருக்கான்னு எனக்கு தெரியல. சும்மா கிட்ஸை அட்ராக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். வீட்டுல அவங்க கையில கொடுத்துட்டு வால்யூம் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு விட்டு போயிட்டீங்கன்னா ஏதாச்சும் பிள்ளைங்க பேசிக்கிட்டு இருக்கோம், தேவையில்லாம டிவியை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இவங்க ஏதாவது பாடிக்கிட்டு இருப்பாங்க, அதை பண்ணலாம். ஸோ அதனால நீங்க யூசேஜுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கான்னு பார்த்துட்டு எதுல இருக்கோ அந்த மாடல் வாங்கிக்கோங்க ப்ரோ. ஏன்னா இதுல வந்து இந்த வெர்ச்சுவல் டால்பி 5.1லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வெர்ச்சுவல் ஆப்ஷன்ஸே என்ன இருக்குன்னு நீங்க பாத்துக்கலாம். 5500ல என்ன வெர்ச்சுவல் இருக்கு, இல்லாட்டி வந்து ரியலாவே சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் தராங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட் பார் நம்ம வாங்கும்போது 2 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் வந்துருவாங்க. ஸோ அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. கென் ஆடம்ஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து under 6Kல which one you leave suggest bro, good 2.1 system, which brand, whether typical separate 2.1னா இல்லாட்டி சவுண்ட் பார் பிளஸ் சப் ஊஃபரா, பிட்வீன் Zebronics போட் அண்ட் அதர் பட்ஜெட் ஆப்ஷன்ஸ்ல which will be good for music ஸ்பெஷலி. ப்ரோ எல்லாருமே சைனால இருந்து தான் வாங்கிட்டு வராங்க. ஆமா, சரியா? இந்த இடத்துல நம்ம பாக்குறது என்னன்னா ஆஃப்டர் சேல் சப்போர்ட் அதை மட்டும் தான் நம்ம யோசிக்கிறோம். மற்றபடி எல்லாருக்கிட்டையும் வருது என்னன்னா இப்போ இதுல வந்து Zebronics பிரிண்ட் ஆகி வருது. இதே வேற யாராவது இதே மாதிரியானதே சோர்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வேற வரும். ஆமா, இதுல என்ன ஹைலைட்னா கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடலாம். இப்போ Zebronics எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னா, ஓகே எனக்கு சப் ஊஃபர் ஓகே, நீ எல்லாருக்குமே வந்து எப்பயுமே 13 சென்டிமீட்டர் போடுற ஊஃபர், எனக்கு மட்டும் ஒரு 15 சென்டிமீட்டர் போடு, இப்படி நம்ம ரெக்வஸ்ட் வைக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா ஆல்ரெடி இந்த பாக்ஸ் ரெடியா இருக்குங்க, இந்த பாக்ஸ்க்குள்ள இப்போ 15 சென்டிமீட்டர் வைக்க முடியும்னு பார்ப்பாங்க. அலைன்மெண்ட் படி வைக்க முடியும் அப்படின்னா வச்சு பார்ப்பாங்க. வச்சு பார்த்துட்டு ஆடியோ நல்லா இருக்கான்னு ஒரு டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியும். இன்னும் டீப்பர் பேஸ் லவுட்னஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரியான சின்ன கஸ்டமைசேஷன் தான் எல்லாரும் பண்ணுவாங்க, பெரிய அளவில் பண்ண மாட்டாங்க. எல்லாமே மோல்டு வந்து ஆல்ரெடி அவைலபிள் ப்ரோ. இதுல எந்த டிசைன் மட்டும் சூஸ் பண்ணிட்டு அதுல வந்து என்ன மாதிரியான டிரைவர் யூனிட் வேணும்ன்றது மட்டும் சூஸ் பண்ணி அதுல தான் ஆல்டர் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படிதான் இருக்கும். அதனால வந்து இதுதான் சூப்பர், அதுதான் சூப்பர் இல்லை. ப்ளஸ் ரெண்டாவது என்னன்னா இந்த சவுண்ட் பாரும் இந்த சப்வூஃபரும் போறதுக்கு ரீசன் வந்து கன்வீனியன்ஸுங்க. டக்குன்னு எடுத்து மாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க இந்த 2.1 சேனல் ப்ராப்பரா பண்ணணும்னா அதுக்கு அவ்வளோ ஒர்க் இருக்காது. ஆமா, அதெல்லாம் வந்து இப்போ யாருக்கும் டைமும் இல்லை. வாங்கினாங்களா பிளக்இன் பண்ணிட்டு கேட்டு போயிட்டே இருக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படிதான் மச்சி எனக்கு சவுண்ட் பார் சப்வூஃபர் இருக்கிறதே சொல்ல, அதுதான் ஈஸியா இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா முன்னால நம்ம என்ன பண்ணுவோம் பிசில ஆக்சுவலா ஊஃபரோட பர்பஸே தெரியாம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் ஒன்று வாங்குவோம். அந்த டேபிள்ல மிடில் பாத்தீங்கன்னா கால் வைக்கிறதுக்கு மேல யூபிஎஸ் ஸ்டாண்ட் இருக்கும். கரெக்ட். அந்த ஸ்டாண்ட் பக்கத்துல தான் எல்லாரும் ஊஃபரே வைப்போம். ஊஃபர் கீழே கத்திட்டு நடக்கும். ரெண்டு பக்கமும் அந்த ட்வீட்டர்ஸ் மட்டும் வச்சிருப்போம். சோ இந்த 2.1 அது ஆக்சுவலா அப்படி வைக்கவே கூடாது. நம்ம ஆனா அப்படிதான் வச்சிருப்போம். பேஸ் என்னன்னா தரையில இருந்து அடிச்சிட்டு நடக்கும். அங்கதாங்க இது இருக்கு, அங்கதானே இருக்கு. இந்த ரெண்டு சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வோக்கல்ஸும் மிட்ஸும் மட்டும் வந்துட்டு இருக்கும். இப்படிதான் நம்ம வச்சிருப்போம். பட் இப்போ வந்து சவுண்ட் பார் வந்தனால என்ன ஆயிடுதுன்னா நம்ம ஒரு பெரிய டிவியோ ஏதோ இருக்குன்னா அதுக்கு பின்னாடியோ முன்னாடி ஈஸியா வச்சுட்டு போயிடலாம். கரெக்ட். அதனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு ப்ரோ. அடுத்து என்னன்னா மனோஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் ப்ரோ, நான் மனோஜ் ஃப்ரம் திருச்சி.
ஐபேட் M3 ஏர் வாங்கினேன் ப்ரோ ஸ்டூடெண்ட் ஆஃபரில் 2 வீக்ஸில் டிஸ்பிளே டெட் பிக்சல் ரொம்ப சின்ன டாட் மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு. அப்புறமா ஐபிளானட் போய் அந்த பிக்சல் டெட்ல தெரியல, டிஸ்பிளேக்கு அப்புறமா வெளியில் வந்து கண்டுபிடிச்சி சொன்னேன் ப்ரோ. அப்புறமா அவங்க செக் பண்ணிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஐபேட் கொடுத்தாங்க ப்ரோ வித்தின் 5 days. ப்ரோ ஆப்பிளில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நச்சின் பண்ணுவாங்க. நான் வந்து இங்கே வரங்களேன் ஆப்பிள் வந்து காஸ்ட்லியா, எஸ் காஸ்ட்லி, நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கா, எஸ் காம்ப்ளிகேஷன் இருக்கு, சில காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது கேர் ப்ளஸ் போட்டே ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஏன்னா இப்போ நம்மளோட நண்பர் பார்த்த சாரதி அவர் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டு கம்யூனிட்டி மெம்பர் அண்ட் நிறைய விஷயங்கள் கான்ட்ரிபியூஷன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு 16 வாங்கினாரு, லைட் வெயிட்டா இருக்குன்னு வாங்கினாரு. 16 ஏர் வாங்கல, 16 ஏர் வாங்குறதா தான் இருந்தாரு, 16 வாங்கினாரு, கீழே போட்டு உடஞ்சிருச்சு 60 daysக்கு அப்புறமா. கேர் ப்ளஸும் போட முடியல. இப்போ அதை மாத்திரக்கு 30,000 கேட்குறாங்க உடஞ்சதுக்கு. சரியா, அடுத்து என்ன பண்ணாரு, இது உடஞ்சதுன்னு சரி இதை மாத்திரக்கு 30,000 கொடுக்கறதுக்கு 16 Pro Max வாங்கிடலான்னு வாங்கிட்டாரு. வாங்கி 15வது நாள் கீழே உடஞ்சிருச்சு. ஆப்பிள் கேர் போடல. அதனால இந்த கேர் வந்து ஒரு பெரிய பெயினுங்க, தயவு செய்து எல்லாரும் போட்டுருங்க. சரியா, அதனால அவர் சொன்னார். அதுக்கு எவ்வளோ கேட்குறாங்க? அதுக்கு ஒரு 50,000 சம்திங் அந்த மாதிரி. அப்பதான் இந்த குமாரத்தம் போயிட்டு இருந்தான். என்னன்னு கேட்டா, என்கிட்ட S200 FE இருக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தா 50,000. நீ என்ன இங்க நின்றுட்டு இருக்க? நான் 50,000 டிஸ்பிளே மாத்த வந்தேன். ஸோ அதனால வந்து ஹெல்ப் கேட்டு பாருங்க. கேட்டோம் சுடரோட ஃபோனை கொடுத்துட்டா நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு. ப்ரோ ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ரோ. சரியா, சரியான டார்ச்சர். நீங்க வந்து அதனால தான் கேர் ப்ளஸ் போடுறாங்க. இப்போ சுடறது என்னாச்சுன்னா கீழே வந்து உடஞ்சது, ஆக்சுவலாக உடனது உடஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா 7வது ஐபோன் 5வது ஐபோன் யூஸ் பண்றாங்க. கேர் ப்ளஸ் வச்சு இஷ்டத்துக்கு மாத்திட்டு இருக்கான் அவன். கொஞ்சம் கோளாறு. ஆமா, ஏர்பாட்ஸ் என்னடா ஏதாவது ஒன்று நல்லா உடனே போய் கொடுத்து இல்லை சரியில்லை வேற ஃபோன் கூட போய் அவனுக்கு அதான் டியூடு படம் எடுத்திருக்காங்க. எத்தனை தடவை சரியில்லைன்னு போய் நிற்க போறான்னு எனக்கு தெரியல. அவன்கிட்ட அதான் சொன்னேன், டேய் இதோட நிறுத்திக்க, இந்த எண்ணத்தை வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு போய் வச்சுன்னா பிச்சு விடுவோம் படுவா அப்படின்னு. ஏன்னா அந்த படத்துல அந்த சீன் வரும், எனக்கு உன் பொண்ணு போர் அடிச்சிச்சு, ஏய் என்னடா சொல்ற, இதெல்லாம் அப்புறம் படத்துல டைலாக்கா வைக்கிறது. எனக்கு இருக்கல வந்து இன்னசென்ட்டா காட்டணும் இவருக்கு பழைய அந்த வண்டி ஓட்டுற சீன் நான் சொன்னல, வண்டி ஓட்ட நான் சொன்னேன்ல பர்சனலா. இப்போ ஒய்ஃப் இருக்காங்க, வண்டி ஓட்டுறாங்க, ஸ்டைலா ஓட்டுறாங்க, நம்ம பின்னாடி வந்து போறதுக்கு வந்து சில சமயம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நமக்கும் ஆசை இருக்காது அப்படின்னு தோணல. இந்த மாதிரிலாம் ஏன் சொன்னேன்னா, பொதுவாகவே நம்ம எங்க பார்த்தாலுமே பையன் தான் ப்ரொபோஸ் பண்ற மாதிரி படங்கள் இருக்கும். பையன் தான் பாத்தீங்கன்னா இப்ப சூர்யாலாம் பாத்தீங்கன்னா வாரணமாயிரம்ல ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காருவாரு, வீட்டு வாசல்ல உட்காருவாரு, எல்லா இடத்துலயும் உட்காருவாரு. இதுல இந்த பொண்ணு அழகா மெட்ரோல சர்ப்ரைஸ் பண்ணி உட்காந்து மோதிரத்தை எடுத்துட்டு நின்னா அசிங்கமா பேசியிருப்பான். அது இதுல இவரே வந்து என்ன சொல்லுவாருன்னா, தனியா பிரிட்ஜ் கிட்ட போயிட்டு ஏன் அக்செப்ட் பண்ணேன்னா எல்லார் மத்தியிலயும் உனக்கு அசிங்கமா போயிருமா. டேய் அப்ப நீ ரிஜெக்டட்னு சொன்னா அசிங்கம் இல்ல, அது ரிஜெக்ட்னு சொன்னா அசிங்கம். நீ இப்ப சொன்ன அந்த வார்த்தை ஏய் காசு கொடுத்தா நடிக்கிறத பத்தி தப்பு இல்ல, என்ன நடிக்கிறோன்றத ஒரு தடவை கேட்டுக்கணும்டா. அப்படின்னா நான் காசு கொடுத்தா என்னனாலும் பண்ணுவேன்னா நான் என்ன எவ்வளவு வீடியோ போட்டிருக்கலாம் தெரியுமா, மாங்குன்னு போட்டிருக்கலாம். என்னத்த சொல்ல. சரி ஓகே ரைட்டு, இதை தொடர்ந்து வேறொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி கௌதம் பார்க்கலாங்க. பாய் பாய்.